எந்தன் பொன்பன்னமே அன்பின் பூவன்னமே எந்தன் பொன்பன்னமே அன்பின் பூவன்னமே நெஞ்சில் போராட்டமாம் கண்ணில் நீரோட்டமாம் அதை நான் பார்க்கவா மனந்தான் தாக்குமா எந்தன் பொன்பன்னமே என்றாசாத்தி கண்ணேனி கலங்காதிரு என்ற பொன்மன்னமே கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை நாம் கண்ணீர் சென்றே ஒரு காலம் இல்லை என் கண்ணான கண்ணேனி கலங்காதிரு பொன்மன்னமே அன்பின் பூவன்னமே பொன்னை கண்டேன் அதில் முல்லை கண்டேன் சாலை பொழுதை கண்டேன் வரும் கதிரை பொன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன் காலை பொழுதை கண்டேன் வரும் கதிரை கண்டேன் தாய் செய்தது அவன் நீ வந்தது தாய் செய்தது அவன் நீ வந்தது நீ வாடினால் வந்த பூவாருமே என்றா சாத்தி கண்ணேனி கலங்காதிரு எந்த பொன்மன்னமே அமராவதி எப்படி ஆடி பாடிக்கொண்டு நேரம் போது தெரியாது நம் தாய் தந்தை சந்திக்கலாம் ராஜா ஆமா பாத்தியாளர்களுடைய தாய் தந்தை எப்படி இருக்கிறாங்க வைக்க போறேன் ஹலோ நான் கேட்ல நிக்கிறேன் நாயா சின்ன நாய் கேட்லன்னா கண்ட நாய் எல்லாம் உள்ள போகும் என்ன பண்ணுவா ஐயோ ஐயோ என்னம்மா நீ வச்சு அறுக்காத கல் படுத்து நாக்குதான் நீ நான் விட்டு போறேன்
வேற இதா அப்படியே வர பிரச்சனை பண்ணி ஏய் இங்க வா ஏண்டா யார பார்த்து என்ன சொல்றேன் எங்க அண்ணனை பார்த்து கறி முடின்னு சொல்றியா சொல்லுவேடா ஏய் அங்க பாருடா எங்க அம்மா எங்க அப்பா எவ்வளவு அழகா இருக்கறாங்க பாருடா அப்படியே ஜெமினி கணேச சாவித்திரி போல இருக்கறாங்க அவங்க பார்த்து இப்படி சொல்றீங்க எப்படாது அஞ்சாவது கெட்டு போடு ஞாபகம் என்னடா உங்க அம்மா சொல்ல அழகன்னு ஒத்துக்கறேன் அதனால அப்பாவை சொல்லாத ஏண்டா அப்பா பத்தி எப்படி இருக்கிறாரு லூஸ் மாவன மாதிரி இருக்கிறாரு ஏய் அப்ப எங்க அம்மா யாரு அம்மா மனோரமா மாதிரி ஏய் மனோரமா அழக பத்தி உனக்கு தெரியுமா மனோரமாவுக்கு அடியில இருக்கிறவடா நீ ஏய் சீ கால் அடியிலடா அத பத்தி உனக்கு தெரியுமா டேய் போடா ஏய் புளிமூட்டை நான் தான் ஒண்ணு அழகானா இருக்கணும் இல்ல அழக வர்ணிக்கனா தெரியணும் எதுவுமே இல்லைங்க அடையாடுறவன் நீ பேசிட்டே புரியல அப்பா அம்மா இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே பார்வையிலே கடவுள்
மச்சான சொன்னா அதுக்கு ரொம்ப அவனா பாண்ணா என்ன பேரிட புட்டா வேற பேர் புட்டா அவங்கிட்ட போவாதம்மா. அப்பா அம்மா எங்களை அழைத்த காரணம் என்னவென்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? வேளாறு சென்று பச்சை படிப்பை படித்து பரம்பரை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஆனால் பல நாட்டு மக்கள் நம்ம நாட்டுக்கு என்ன பேசுகிறாங்க? அப்பா ரொம்ப பெருமையா பேசுறாங்கப்பா. ஆமாப்பா ஆமாப்பா. இந்த மாதிரி ஆட்சி எங்குமே நடக்காதுன்னு பெருமையா பேசுறாங்க. அப்பா இதற்காக தெரியுமா உங்களை வர சொன்னேன்? எதற்காக சொல்லுங்கப்பா. இப்போது கன்னிபருவனுக்கு மங்கைபருவனுக்கு விட்டாய் நீ. ஆமா. உன் அண்ணனோ வீர வாலிபனாக இருக்கிறான். ஆரம்பத்தில் உன் அண்ணனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்து முடித்த உடனே அவனுக்கு 4 குழந்தைகள் பிறக்க வேண்டும். ஆண் 2 பெண் 2. 4 குழந்தையா? மொத்த ஆரம்பத்துல கம்பெனி பாதாள நீங்களே இருப்பீங்க. அதனால் உன் அண்ணனுக்கு பிறகு உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். அப்படியாப்பா? அப்படியாகட்டும். முதல்ல என் தங்கச்சிக்கு தான் திருமணத்தை முடிக்கணும். ஐயோ நானா? என்னால முடியாது. ஐயோ அண்ணா உனக்குதா? உனக்குதான் கல்யாணம். உனக்குதான். நீதான் வெறியே போய் அழைச்சிட்டு இருக்க. அதனால உனக்குதான் முதல்ல உனக்குதான். அண்ணா முதல்ல அப்பா சும்மா இருங்கப்பா. முதலில் அண்ணனுக்கு தான் திருமணம் நடக்கணும். அண்ணனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அவனை நான் தாலாட்டு பாட வேண்டும். அவனை தான் திருமணம் செஞ்சுப்பேன். அதனால சொல்றேன் அண்ணனுக்கு தான் உனக்குதான் வாயில சீரியா நாங்க ஆட பாடா என்னடா அண்ணன் தங்கச்சி அப்படிதான் சண்டை போடுவாங்க. ஆமா உங்க வீட்டுல எல்லாம் எப்படி போடுவாங்க சொல்லு கொஞ்சம். சொல்லுடா. அதுக்காக சொல்லுமா? இப்ப அவரு சொல்றாரு உனக்குதான் கல்யாணம். ஆமாடா. இப்ப நீங்க சொல்றீங்க உனக்குதான் கல்யாணம். ஆமா. எப்படி செய்தாண்ணா? 2 பேரும் கல்யாணம் கொண்டுடுவேன். தண்ணியா இல்ல கட்டியா? உனக்கு ஒரு மாவு பழம் பார்த்து அவருக்கு ஒரு கூபலா பாரு. ஐயோ அப்பா இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கலப்பா. ஆமாப்பா அதுவும் இவன் நிக்கிற இடத்துல நிக்கவே முடியல. எனக்கு பிடிக்கல. நான் என்ன சாகணும்? நீ போய் சாகண்டா. அப்பா இப்ப நம்மள 2 பேரும்